ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒன்லி ஒன்னோட எபிசோட் 9 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம குண்டு டீச்சர் இருக்கும்ல, சைனீஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கிளாஸ் சொல்லிக்கிட்டே இருக்க எல்லோரும் கொஞ்சம் மொக்கையாக தூக்கம் வரும் போல் அப்படியே பிஸியாக சில பேர் கவனிக்கிறாங்க, சில பேர் ஏன்டா கிளாஸ் எடுக்கிறாங்கங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்க அந்த மேடம் கொஸ்டினை கேட்டுட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் மாற்றி மாற்றி தப்பாக பதில் சொல்ல நம்ம கியூ பையன் தான் கொஞ்சம் படிப்பாளியாச்சே, அவன் கரெக்டாக 6 டாட் இருக்கு மேம்னு சொல்ல, வா சூப்பர், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சென்டென்ஸ்க்கும் இடையில அப்படியே ஒரு கோடு வரைஞ்சாதான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும், புரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க எல்லாரும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்காங்க. டியான் கையில் ஒரு பேப்பர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கன்னத்தில் கை வச்ச மாதிரி உட்காந்து நம்ம கவனிச்சிட்டு இருக்கான். இப்படியே இவங்க மூமெண்ட்டு டீப்பாக போயிட்டுருக்க அடுத்து பிடி கிளாஸில் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க பிடி டீச்சர் சொல்கிறாரு, ஸ்கூலோட ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே வருது. ஸோ யார் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறீங்கன்னு பேரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே காவ் பையா வா 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 வா, நீ தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணணும், சரியா? இந்த டைமாவதும் மெடல் வாங்குங்க. சும்மா படிப்புன்னே ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது பண்ணி வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஓவராக எல்லாத்துக்கும் பில்டப் பண்ணிகிட்டே இருக்க, ஓகே சார், இந்த காவ் எல்லாருக்கிட்டையும் யார் என்னென்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்கன்னு நோட் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, ஓகேவா? சரி, ஓகே, கிளாஸ் டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு சார் அந்த பக்கம் போக, ஓகே சார், பாய் சார்னு சொல்லி சார் அந்த பக்கம் அனுப்பிட்டு, சரி ஓகே, இதுக்கப்புறம் யார் வரீங்க? 4 ரன்னர்ஸ் பிளேயருக்கு யார் வரீங்க? லிட்டில் பெப்பர் உன் பேரை போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்ல, முடியாது டே, ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு அன்றைக்கி பீரியடுன்னு சொல்ல, பீரியடாக இருந்தால் என்ன, ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதா உன்னாலன்னு சொல்ல, எருமை மாடுன்னு சொல்லி அப்படியே பெடக்ஸ்லேயே ஒரு உதைக்கிறா. சரி உன்னால் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்ல, செங் அடுத்து உன் பேர் எழுதிக்கிறேன், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், யார் பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி எல்லாரோட பேர் எழுதிட்டே இருக்க கியூ பையனுக்கு அங்கே நிற்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன்கிட்ட யாருமே அதிகமாக பேசுறது இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டே இருக்க டியான் எப்படி டியானும் கியூவும் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல, டியான் ப்ளீஸ்டான்னு எல்லாரும் கெஞ்ச, சரி ஓகேன்னு சொல்ல, டியான் உண்மையாவா, நீ இந்த வருஷம் கண்டிப்பாக கலந்துக்க போறியான்னு சொல்ல, ஆமாம், லாங் ஜம்ப்க்கும் பேரை போட்டுறவா அப்படின்னு சொல்ல, சரி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அடுத்து 300 மீட்டர்ஸ் ரன்னிங் யார் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன் காவ் அப்படின்னு சொல்ல, லிட்டில் பெப்பர் என் பேர் எதுக்கு சொன்னேன்னு சொல்ல, ஏன்னா நீ எப்பயுமே நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்க, 6 டைமு கிளாஸில் தூங்கியிருக்க, அதுக்கப்புறம் குப்பையை 10 டைம் கீழே போட்டிருக்க, இந்த மாதிரி நீ பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட்டு, காமிக்ஸ் புக்கை 20 டைம் நீ படிச்சிருக்க, ஒழுங்காக நீ இதில் கலந்துக்க, இல்லை உன் பேரை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் மேம் கிட்ட அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? சரி ஓகே நான் ஓடுறேன் என்னோட பேரை கண்டிப்பாக கொடுக்குறேங்கிற மாதிரி காவ் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஒரு வழியாக எல்லாமே சரியாயிடுச்சுல, உனக்கு ரூல்ஸ் தெரியுமாடா, ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன நடக்கும்னு? அதாவது நம்ம கிளாஸை பொறுத்து பேஸ்டு மாற்றி வரும், அதாவது பாயிண்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி அப்படி சொல்லிட்டே இருக்கான். பொசிஷனு எல்லாமே மாறி வரும். போன டைம் நம்ம இப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் கண்டிப்பாக வின் பண்ணவே இல்லை, கடைசியாக தான் வந்தோன்னு சொல்ல, இதுக்கு எல்லா காரணம் ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் நம்மக்கிட்ட இருந்தான், அவனால் பாயிண்ட் எதுவும் எடுக்க முடியல, அது யார் தெரியுமா, நம்ம காவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, இந்த டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவோன்னு தோணுது, ஏன்னா நம்ம டியான் நம்ம கூட இருக்கான், அப்புறம் நம்ம கூட இருக்கான், கண்டிப்பாக எல்லோரும் இருக்கும்போது கிளாஸ் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கோட பேரும் டியான் பேரும் மாற்றி எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ சொன்னது கரெக்டு தான்டா, அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சார் சாவ் அப்படியே அங்கே வந்து பார்க்க டேபிள் ஏதோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. கரெக்டாக அங்கே நம்ம ஜிங்கு டீச்சர் வேறு உட்காந்துட்டு என்னதுன்னு சொல்லி கேட்க, இங்கே பாருன்னு சொல்ல, ஸ்கோன்ஸா, லின்சி தான் இது மேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் அடிக்கடி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி யூகேயில் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தான். உனக்கு வேணுமா? கண்டிப்பாக நான் வேணான்னு சொல்லுவேன்னா குடுமா அப்படிங்கிற மாதிரி வாங்கி அப்படியே அந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்ருக்க அப்படியே அங்கே ஷியா மட்டும் உட்காந்துருக்கான். ஸோ அந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டே அந்த டீச்சர், வாவ் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்புறம் நம்ம ஷியா யோசிச்சு பார்க்குறாரு. அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் டே பற்றி இங்கே காவ் எல்லாருக்கிட்டையும் பேர் கேட்டுட்டு இருந்தான்ல, அங்கே எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்க, அதை தள்ளி நின்று பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்கே நம்ம கியூ பையன் அதை பார்த்துட்டு எப்படி இவங்க யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, எப்படி நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததில்ல. ஸோ அதனால தான் யாருமே என்கிட்ட பேசாமல் நான் மட்டும் எதுக்கு இதில் கலந்துக்கணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு தனியாக அந்த பக்கம் போயிட்டுருக்கான். ஸோ அவன் போகிறத வந்து நம்ம டீச்சரும் பார்த்துருப்பாரு. அவன் டீச்சரை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் தான் போயிருப்பான். டீச்சருக்கு இவன் மட்டும் தனியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, அவன்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது கியூ கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் போகிறாரு.
அப்படியே வேகமாக அங்கே போயிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் நிலை உங்ககிட்ட பேசணும்னு சார் சொல்ல, அவனா அமைதியாக அப்படி நின்றுட்டே இருக்கான். நீ இப்படி இருக்க, நான் பார்த்தேன், நீ உன் கிளாஸ்மேட்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே நீ வந்து மிங்கிள் ஆகலை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இது கொஞ்சம் பெட்டர் தானே உங்களுக்கு, இது பரவாயில்ல, ஸோ அப்படி இருக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல, அதாவதுன்னு சொல்ல, இல்லை வாங்க பற்றி தான் நீங்கள் என்கிட்ட பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, விட்டுருங்க, அது முடிஞ்சிச்சுல, அது எப்படி முடிஞ்சிச்சின்னு நீங்கள் சொல்வீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கலன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு அவன் கிளாஸ்க்கு வரும்போது, நம்ம இங்கிலீஷ் ஜீனியஸ் வந்தாச்சு 150க்கு 150 மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் அவனை பற்றி பேசினது அதெல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். நான் எதுவுமே நினைக்கல, நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு பாதி வழி தாண்டிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் போக முடியல, எல்லாருமே என்னை ஈஸியாக ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் மற்றவங்க எல்லாருமே அங்கே வாங்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் இருக்கணும்னு நினச்ச எல்லா இடத்துலையுமே வாங்க தான் முதல்ல வந்திருக்கான், அது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த இடத்துக்கு வரக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எல்லாருமே ஆசைப்பட்டேன், நான் இந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் ஒன்று கூட அவங்களுக்கு என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு தோணலை, ஆனால் அவன் ஈஸியாக நான் க்ளோஸ் ஆக போக வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையுமே கெடுத்த மாதிரி வந்து நின்றுட்டான். அது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு லிட்டில் பேப்பர் கூட எப்போ பார்த்தாலும் வாங்க பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு டைம் அந்த கேன்டீனில் உட்காந்து பேசும்போது கியூக்கு அப்படியே டென்ஷன் ஆகிருக்கும்ல, அப்படியே ஒரு மாதிரி அந்த நூடுல்ஸை வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தான்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அவன் பேசிகிட்டு இருக்கான். என்னோடய இங்கிலீஷ் உண்மையாகவே என்னோடய இங்கிலீஷ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், எல்லாருமே சொன்னாங்க டியான் என்னை விட எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுப்பான், ஆனால் அவன் கூட என்னோடய கொஸ்டினுக்கு, அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு கீழே தான் இருந்தான், ஆனால் வாங் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டான், அவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், ஆனால் அவன் எவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டான்னு சொல்ல, டீச்சர் ஜிங் சொல்லுவாங்கள்ல உன்னை விட எல்லாருமே கம்மி மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி வாங்கிட்ட சொல்லிட்டு இருந்தது, அது எல்லாத்தையுமே அவன் கேட்டிருப்பான். அடுத்து இந்த ஃபார்முலா போட சொன்னப்போ டக்குன்னு சொல்லி வேகமாக வாங்கி எழுதியிருப்பான், இவன் எழுதாமல் போர்டு கிட்ட அப்படின்னு நின்றுட்டே இருந்தான்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அவன் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே இப்படி மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்ல, நான் அடுத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணவே கிடையாது, எப்பயுமே கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் என் மேலே தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு கையில் இருக்க புக்கை தூக்கி அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இவ்வளோ நாள் நீங்கள் என்னை பற்றி எதுவுமே பேசினதே இல்லை, ஏன்னா இப்போ எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை அப்படி தானே, அதனால தானே என்னை பற்றி பேசுகிறதுக்காக என்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க, என்னால் முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் தான், அதுக்காக எல்லாமே நான் தப்பாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு எதுக்காக நான் இங்கே இருக்கணும்னு எனக்கு தோணுது, நான் யார்கிட்டையுமே நல்லா இல்லை, டீச்சர் ஜிங் என்கிட்ட எவ்வளோ நல்லா இருந்தாங்க, அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க உன்னால் நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் முடியல, அந்த இடத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல, எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, எல்லோரும் என்னை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தான். ஸோ ஷியா அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கு, அதை யோசிச்சுட்டே தான் அப்படியே இங்கே வந்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ என்ன உனக்கு சாப்பிட எதுவும் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் ஜிங்கு கேட்டுகிட்டே இருக்க, எதுவுமே பேசாமல் இருக்க, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, இன்றைக்கி என்னமோ நீ பார்க்குறக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஜிங் ஷியா பார்த்து கேட்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, கவலையாக இருக்கா என்னது, சின்ன பசங்க வளரும் போதே ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே வளர்ந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டோம், ஆனால் அது இப்போ அப்படி எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அது எல்லாத்தையுமே ஜிங்கும் கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி பக்கத்தில் வர, ஷாயி இங்கே வா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லு, இப்படி சென்டிமெண்டலாக பேசிகிட்டு இருக்க, நீ எப்பயுமே இந்த மாதிரி இருக்கவே மாட்ட, நீ எல்லாத்தையும் ஈஸியாக ஃபன்னாக எடுத்துப்ப, பிரச்சனையாக இருந்தால் கூட அதை ஈஸியாக எடுத்துப்ப, இப்போ என்னாச்சுன்னு சொல்ல, ஜென்னி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, இப்போ என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டுட்ருக்க. ஸோ மேடம் அப்படியே திங்க் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்காங்க. ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யூத் லைஃபுங்கிறது ஒரு கலர் மாதிரி, டைமுங்கிறது ஒரு லைட்டு மாதிரி, அந்த லைட்டு நம்மளை விட்டு போக 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 அப்படியே இருட்டிக்கிட்டே போயிடும், அதாவது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் ஒன்றுமே தெரியாமல் ஆயிடும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப், அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அது கலரை பொறுத்து அப்படியே டிபெண்ட்ஸ் ஆகும்.
பக்கத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், தூரமாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். புரியுதான்னு சொல்லிட்டே இருக்க. ஷியாக்கு அப்படியே புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அவன் பாட்டுக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்க. இங்கே பாரு, நீ கொஞ்சம் ஓவராக பேசாத, ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிட்டா. இப்போ உன் கையில் ஒரு ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டை நீ டக்குன்னு சாப்பிட்ரு, இல்லைனா வேஸ்ட்டாக போயிருங்கிற மாதிரி மேடம் ஏதோ க்ரியேட் பண்ணி ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்க. கொஞ்சம் பக்கத்தில் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னதுன்னு சொல்லி ஏதோ சொல்ல போகிறான்னு அப்படியே பக்கத்தில் போக, நீ இருக்க பார்த்தியா சரியான லூஸு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது உண்மைதாங்கிற மாதிரி பேச, அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்த ஷியா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே மேடம் சரி ஓகே விடு, நீ மெச்சூராக இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க. நான் மெச்சூரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கடைசி பர்சனாக இருந்தால் கூட நீ மெச்சூராக இருக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ தான் இம்மெச்சூர் பர்சன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்கா. போடாங்கிற மாதிரி கோச்சிட்டு அப்படியே மேடம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம சார் உட்காந்துருக்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்துடுச்சு. ஸ்போர்ட்ஸ் டேயில் எல்லோரும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸும் அப்படியே ஹாப்பியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவங்கவுங்க கிளாஸுக்குன்னு ஒரு மென்டர், அதாவது டீச்சர் தான் மென்டராக போட்டிருப்பாங்க. எல்லோரும் அப்படியே அவங்கவுங்களோட ஸ்லோகனை சொல்லி ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. வா சூப்பர் எல்லோரும் இப்படியே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டீமும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம கிளாஸ் ஏக்கு வந்தாச்சு. கிளாஸ் ஏ வந்தவுடனே எல்லோரும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, வின் ஆர் லூஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கேம், தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் கேமு தான்ப்பான்னு சொல்ல, ஏண்டா ஸ்லோகன் சொல்ல சொன்னால் என்னடா இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, அதை சொன்னது காவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதான் ஸ்போர்ட்மேன்ஷிப்புப்பா, அதாவது நம்ம எய்ம் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அதெல்லாம் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், சரியா? டோட்டலாக சீரியஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் இந்த டிஷர்ட்டை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பின்னாடி திரும்பி காட்டுறான். அதில் சூப்பர் ஏன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா சூப்பர் ஏ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எங்கள் யாருக்கும் அது பிடிக்கல, அதனால தான் நாங்கள் போடலைன்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க. பிடிக்கலையா, இது ரொம்ப அழகாக தானே இருக்குன்னு சொல்ல, டீச்சர் வந்து நல்லா தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்தியா எங்கள் டீச்சரே இதை சொல்லிட்டாங்க. ஸோ டீச்சர் சொன்னதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் எல்லாரும் போட்டே ஆகணும்னு சொல்லி வேணும்னே அங்கே எல்லாரையும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். அங்கே நம்ம காவு டீச்சர் எனக்கு ஒரு டவுட், நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டே வாயை மூடிட்டு உட்காரடாங்கிற மாதிரி காவை அவனை திட்டிகிட்டே இருக்க. சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஜிங் டீச்சர் ரொம்ப அழகாக இருக்காங்க, யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்ல, எல்லோரும் ஆமான்னு சொல்ல, போது ஃப்ளாட் பண்ணது, அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள், எனக்கு வேறு கிளாஸ் இருக்குது, நான் போய் பார்க்குறேன், முதல்ல யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டீச்சர் அந்த பக்கம் போக, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க சீக்கிரம் வந்துடுங்க, சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி டீச்சர் அப்படியே அந்த பக்கம் போக எல்லோரும் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கடா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணும்டா, டிஷர்ட்டை மாற்றுங்கடா அப்படின்னு சொல்ல, யாருமே மாற்றாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏடா உங்களுக்கு சொல்கிறது புரியலையா, பார்த்தியா வாங்க, நீ மட்டும் என் பேச்சு கேட்டு மாற்றிட்ட, யாருமே போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, ஒரு டிஷர்ட் கொடுறான்னு வாங்கி இந்தான்னு சொல்லி டியான் கிட்ட கொடுக்க, டியான் நான் போட மாட்டேங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுருக்கான். போடுவியா போட மாட்டியா? காவு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கான், போட முடியாது, இங்கே பாரு இன்னைக்கு ஒரு நாள் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வாங்க அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல, என்னது வாவ் பிரதர்னு சொல்லிட்டான். டியான் ஷெங்கோட பிரதர்னு எல்லாரும் கத்திட்டே இருக்க, எல்ட்ரு பிரதர்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. பிரதர் ஜிங் டியான் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கொடுக்க, இன்றைக்கி ஒரு நாள் எனக்காக போடுன்னு சொல்லி கொடுக்க, அவன் இவ்வளோ க்யூட்டாக அழகாக கேட்டோடனே அப்படியே நம்ம டியானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி குடுறா போடுறேங்கிற மாதிரி வாங்கிக்க, டியானே போட்டாச்சு அப்போ மற்றவங்களும் போடுங்கன்னு சொல்ல, சரி ஓகே டியானே போட்டா நம்மளும் போட்டு தான் ஆகணுமாங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டே இருக்க, ஹாப்பியாக இருக்குது வாங்குக்கு. சரி ஓகே போடுறேன்னு சொல்ல, பாருங்கள் டியான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி கூட நாங்களும் போட்டு தொலைகிறோங்கிற மாதிரி எல்லாருமே அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அப்பா இப்போ தப்பா நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி காவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸும் மாற்றி எடுத்துகிட்டே இருக்க, ஃபைனலி நம்ம குரூப் ஏ நம்ம கிளாஸ் ஏவும் போயாச்சு. எல்லோரும் போஸ் கொடுத்து அப்படியே மாற்றி ஃபோட்டோ எடுக்க, ஒரு நிமிஷம் எங்களோட பேக் போஸையும் காட்டுறோம், ஏன்னா நாங்கள் பேக்லேயும் சூப்பர் ஏன்னு போட்டிருக்கோம்ல, அது தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே திரும்பி எல்லோரும் நில்லுங்க, பேக்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எல்லோரும் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி பேக்கில் எல்லோரும் ஏ அப்படிங்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒருத்தர் நிற்கிறாங்க. சைடு போஸு சரி என்னென்ன போஸ்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்க, இங்கே எல்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்டர் எல்லாம் போதும் இதுக்கு மேலே எதுவும் வேணாம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே எல்லாம் முடிஞ்சுதா, சரி ஓகே போய் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் மிஸ்டர் ஹீ, லாஸ்ட் இயர் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு.
போன தடவை இவங்க லாஸ்ட் பிளேஸ் தான் வந்தாங்கன்னு சொல்ல, ஆகா என்னது லாஸ்ட் பிளேஸா, நீங்களாம் பண்ணுறதை பார்த்தா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் லாஸ்ட் பிளேஸ் வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா? இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வின் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். ஆனால் ஒன்று, நீங்கள் வீக் அதாவது தோற்று போயிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணணும், ஓகேவான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்கு ட்ரிங்க் தான் வாங்கி கொடுப்பீங்களா? அங்கே தோற்று போனால் நீங்கள் ஒரு வாரம் க்ளீன் பண்ண சொல்கிறீங்க ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லோரும் பேசிகிட்டே இருக்க, அங்கேருந்து ஷியா கிட்டேருந்து ஒரு குரல் வருது, ஸ்ட்ரீக்கிங் நீங்கள் வேணால் பெட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி புள்ளி பண்ணுறதுக்கு பதிலாக இது நல்லா இருக்குல்லன்னு சொல்லி கேட்க, ஆமாம்ல சூப்பர், அது நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது பெட்டுனா பெட்டு தான், எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்கிற மாதிரி டைரக்டர் சொல்கிறாரு. சரி ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நான் வந்து அதாவது ஸ்ட்ரீக்கிங்னா என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன், ட்ரெஸ் இல்லாமல் நக்கடா கிரவுண்டு சுற்றணும்ப்பா, அதுதான். ஸோ அப்படி மாற்றி பேசுகிறாங்க. ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன்னா டைரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் நக்கடா சுற்றணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு. எப்படியும் கண்டிப்பாக கடைசியில் நம்ம கண்ணு கேட்டு போகுது, அது வேணால் உண்மையாயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். அப்படியே போய் அடுத்தவங்க மாற்றி மாற்றி ஃபஸ்ட் இயர் வாலிபால், செகண்ட் இயர் அத்லெட்ஸ்லாம் வாங்க, அடுத்து பேஸ்கெட் பால், தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஈவெண்ட்ஸை பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வார்ம் அப் பண்ணுறேங்கிற பேரில் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க, அங்கே உட்காந்து இது எல்லாத்தையுமே அதாவது டியானோட அப்பா வந்து பார்த்துட்ருக்காரு, டியான் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஓகேவா, ஓகே ஓகே எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா, ரெடியாக இருக்கோன்னு சொல்ல, டியான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கான்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அப்பா அப்படி ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி டியான் அப்பாவை கவனிக்கவே இல்லை, ஒரு பக்கம் வாங்க வந்து டியான் கூட க்ளோஸாக இருக்கிறதே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லாம் ஓகேவாடா, ஓகே ஓகே சீக்கிரம் ரெடியாங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் வார்ம் அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அங்கே ரன்னிங் ரேஸு போக போகுது. அதாவது கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி கொண்டு வரணும், அப்படியே ஓடி போய் பக்கத்தில் இருக்க நம்மளோட மெம்பர்ஸ் 4 பேர் இருப்பாங்களே, ஷேர் பண்ணி ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே இந்த கேமு. ஸோ அந்த ரன்னிங் தான் இது போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம காவ் பையன் தான் போகிறான். காவ் வேகமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் டீமில் இருக்க எல்லோரும் ஓடுறாங்க, அவன் ஓரளவுக்கு நல்லா தான் ஓடுறான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவன் தான் ஓடுறான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, காவ் கிட்டே இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவன் போய் லிட்டில் பேப்பர் கையில் கொடுக்கணும். ஸோ நம்ம லிட்டில் பேப்பர் வாங்கிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்க, அடுத்தது வாங் கையில் கொடுக்கணும். வாங் கையிலே அவ கொண்டு போய் கொடுத்துட்டா. வாங் அதை வாங்கிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிட்டில் பேப்பர் கீழே வேற விழுந்துட்டு தான் மறுபடியும் எஞ்சி வருவா. அடுத்து எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க, வாங்க அதனால கொஞ்சம் பின்னாடியே தான் வந்துட்டே இருப்பான். ஃபைனலி அவன் போய் டியான் கையில் கொடுக்கணும். டியான் கிட்டேயும் போய் கொடுக்க, கடைசியாக டியானும் அப்படியே ஓடி போக 2 பேர் ஃபைனலாக வராங்க. அதில் டியான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டான். ஸோ 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அட யாராக இருக்கும்னு சொல்லி எல்லாருமே அப்படி யோசனையாகவே இருக்காங்க. தெரியலையே, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம எல்லோ டீம் அதாவது ஏ டீம் எல்லோரும் போக, இதில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி குண்டு டீச்சர் வேறு டவுட்டாக அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஏண்டா நீ என்னை பீட் பண்ணியிருப்பியா இல்லையான்னு சொல்லி அங்கே ஒரு சொட்டை பையன் கேட்குறான். தெரியலையேடா, அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அங்கே வந்து இந்த ரெஃபரன்ஸ் எழுதிட்டு இருப்பாங்களே அவங்கள பார்க்க, யாருடா வின் பண்ணா, கிளாஸ் பியா கிளாஸ் ஏவா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வெயிட் பண்ண நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லி ஒட்டு கேட்குற மாதிரி போய் நிற்கிறான். அவங்க வந்து இல்லை ஏ தான் வின் பண்ணுச்சு, 0.2 செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்ல, ஜாலி நம்ம டியான் தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, டியானா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுது. கண்டிப்பாக நம்ம டைரக்டர் இன்னைக்கு நக்கடா ஓட போகிறாரு, யான்னு சொல்லி எல்லோரும் குதிச்சுட்டே இருக்க, கடைசியில் பார்த்தா டியான் வின் பண்ணிட்டான்னு சொல்லவும், ஹலோ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தாலும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்னது டோட்டல் ஸ்கோரில் நீங்கள் வின் பண்ணணும், அப்போ தான் நான் வந்து நக்கடா போகிறேன்னு சொன்னேன், நீ என்னடா இப்போவே சொல்லிட்ட ஒரே கேமில் அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் சீட் பண்ணுறீங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க டைரக்டர் ப்ளீஸ், நீங்கள் சீட் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்க, சீட்டிங்லாம் கிடையாது, ஃபைனல் ஸ்கோர் போர்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, கண்டிப்பாக நான் நக்கடா போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஓகே வாங்கன்னு போகலான்னு போயிட்டுருக்காங்க. எப்படியோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன், ஹாப்பியாக இருக்குடான்னு சொல்லி வாங்க அப்படியே டியானோட தோளில் கை போட்டு தண்ணி குடிக்கிறான். சூப்பரில் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டே அப்படியே வந்துட்டே இருக்க, டியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நிற்கிறாரு. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே அந்த பக்கம் போக, வாங்க டியான் மட்டும் இருக்காங்க. நீ வின் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, வா போல அப்படின்னு சொல்லி வாங்க கூப்பிட்டு, வாங்க பார்த்துட்டு அப்பா யாருன்னு கேட்குறாரு. அது எதுக்கு உங்களுக்கு, வாடா போகலான்னு சொல்ல, வாங்க அதை பார்த்துட்டு அப்பான்னு தெரியும்ல வாங்கு, ஆக்சுவலி அந்த டிங்கோட வீட்டில் பார்த்துருப்பான்ல, ஸோ அப்போயே தெரிஞ்சிருக்கும், சரி நமக்கு எதுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் வாங்க போயிடறான். அப்படியே டியான் மட்டும் நின்றுருக்க, நான் உன்னை எத்தனை டைம் பார்க்கறக்கு வந்தேன்னு தெரியுமா, உன்னை பார்க்கவே முடியல, எப்படியோ உன்னை இப்போ தான் பார்த்தேன்னு சொல்ல, நீ நல்லா ரன் பண்ண அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கை வைக்க, தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் டியான் போகிறான். டியான் போகிறத பார்த்துட்டு அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்பா பார்த்துட்டே இருக்க, அவன் பாட்டுக்கு போய் வாங்க கூட ஜாயின் பண்ண, 2 பேரும் அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே இந்த ஸ்போர்ட்ஸ் போய்கிட்டே இருக்க, அங்கே ஜிங் டீச்சரை மட்டும் காணோம்.
லின்ஷியும் ஷியாவும் கேட்குறாங்க, ஏன்டா எல்லாரும் இருக்காங்க, உங்கள் அட்வர்டைசர் இங்கே தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்கள காணோன்னு சொல்ல, மிஸ்டர் ஹீ நீங்கள் ஜிங் டீச்சரை பார்த்தீங்களான்னு சொல்ல, இல்லையே நானும் அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல, சரி நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி அவங்களும் எல்லா இடத்துலையும் போய் தேட போகிறாங்க. பட் எங்கேயுமே அங்கே ஜிங் டீச்சர் இல்லை. அவங்களுக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க 2 பேரும் தேடிட்டே இருக்காங்க. ஒரே இடத்துலையுமே இல்லை. அவங்களோட ஸ்டாஃப் ரூமில் பார்க்குறாங்க, ஒருவேளை கிளாஸில் இருப்பாங்க, ரெஸ்ட் ரூமில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு இடமா ஷியாவும் லின்சியும் மட்டும் மாற்றி மாற்றி தேடிட்டே இருக்காங்க. பட் அங்கே ஜிங் டீச்சர் இருக்க மாதிரியே தெரியல. எங்கே போயிருப்பா, ஏன் அவள் சொல்லாமல் போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலையே, சரி வா அப்படியே போய் ஒரு பக்கமாக போய் பார்க்கல, கண்டிப்பாக அவள் ஸ்கூலில் தான் இருப்பா, எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் அப்படியே ஜிங் டீச்சரை தேடி போய்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாங்க, அங்கே எங்கேயுமே ஜிங் டீச்சர் இருக்க மாதிரி தெரியல. என்னாச்சு சொல்லாமல் போக மாட்டாளேன்னு ஃபோனும் பண்ணி பண்ணி பார்க்குறான் நம்ம ஷியா. ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல, ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஜென்னி எங்கே இருக்கன்னு ஒரு கிளாஸாக போய் தட்டி தட்டி பார்த்துட்டே இருக்காங்க. பட் எங்கேயுமே இல்லை. அவங்களோட கிளாஸ் ரூம்ல எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 4 பசங்க மேடமை கடத்தி வச்சுக்கிட்டு கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குல்ல, இங்கே பாரு வேறு டீச்சர்ஸ் என்னை தேடி வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏங்க உங்களை ஃபோட்டோ தானே எடுக்க வந்தோம், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, மேலே போட்டிருக்கிறது 1 லேயர் மட்டும் அப்படியே நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸு தப்பிக்கும், இல்லைன்னா உங்கள் ஃபேஸ்லேயே மார்க் போட்டுருவேன்னு சொல்ல, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல, நீ டீச்சர் தானே, டீச்சராக இருந்தால் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும், எதுக்கு இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுற ஒருத்தரையும். ஸோ டீச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஏமாற்றக்கூடாது ஓகேவான்னு சொல்லி நம்ம டீச்சரை கடத்தி வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்க என்ன நடக்குதுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பார்ட்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தா என் புள்ள முடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா. வீடியோ ஃபுல்லாக அவள் கத்திக்கிட்டே தான் இருப்பாள். என்ன பண்ணுறது, ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக அவளோட வாய்ஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கத்திகிட்டே இருக்கா, டார்ச்சர் பண்ணுறா, என்னை வாய்ஸ் ஓவர் பண்ணவே விட மாட்டேங்கிறா, மைக்கு பிடிச்சி இழுக்கிறா. நான் மைக்கே இல்லாமல் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மைக்கு ஃபுல்லாக அவள் கையில் தான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வாயில் மைக்க வச்சு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால தான் என்னால் வாய்ஸை சரியாக கொடுக்க முடியல. அடுத்த பார்ட்டில் நான் ஈஸியாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.